அவர்களின் கரத்தை வலுப்படுத்துவோம். இப்ப பாத்தீங்கன்னா ஏ டீம் தமிழ்நாட்டுல ஏ டீம் பி டீம்னு இப்படி வந்துகிட்டே இருக்குது. வந்து என்ன பண்றாங்க, ஒவ்வொரு பாலா போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஒவ்வொரு பந்தா போட்டுட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை பந்த போட்டாலும் அடிக்கிறது நாங்க சிக்ஸர் தான். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒன்றிய பாஜக அரசு என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்ம அடிமை கட்சி அதிமுக கட்சி ஆமாஞ்சாமி போட்டுட்டு இருக்குது. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுகவில் இருக்காரா, பிஜேபியில இருக்காரா, ஆர்எஸ்எஸ்ல இருக்காரான்னு அவங்க கழகத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்துருச்சு. கட்சி பேர் பாத்தீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதுல அண்ணாவும் இல்ல, திராவிடமும் இல்ல, முன்னேற்றமும் இல்ல. சொல்ல போனா அந்த கழகத்துல யாருமே இல்ல. அந்த அளவுக்கு இந்த கழகம் போயிட்டு இருக்கு. பேஸ்புக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேக் ஐடி இருக்கும், ஐடி தான் இருக்கும், ஃபேக் ஐடியா இருக்கும், ஆனா அதுல யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதிமுக கட்சியில எடப்பாடி பழனிசாமி இருக்கார். ஃபேக் ஐடி மாதிரியே தான் அப்படியே இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா செல்வத்திலே சிறந்த செல்வம் என்ன செல்வம்? கல்வி செல்வம் தான். கேடில் வீழ் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. அந்த திருக்குறள் என்ன சொல்லுது தெரியுங்களா? என்ன செல்வம் வேணாலும் இருக்கட்டும், நமக்கு கல்வி செல்வம் தான் பெரிய செல்வம். அந்த கல்வி செல்வத்தையே நமக்கு மாண்புமிகு போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் நம்ம அரியலூர் மாவட்டத்தில் என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொரு பள்ளிக்கா சென்று தேர்வே வெல்வோம் என்ற வழிகாட்டியை கொடுக்கிறாரு. வழிகாட்டி கொடுத்து மாணவிகளுக்கு பெரும் வழிகாட்டியா துணை போறாரு. அதனாலதான் எங்கேயோ பின்தங்கி இருந்த நம்ம அரியலூர் மாவட்டம் இன்னைக்கு தமிழ்நாடே திரும்பி பார்க்குது. அரியலூர் மாவட்டத்தை அப்படி உயர்த்தி கொண்டவர் தான் நம்மளுடைய அமைச்சர் மாண்புமிகு போக்குவரத்துறை மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அண்ணன் அவர்கள். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.